தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயு எழுதிய நற்செய்தி 21வது அதிகாரம் வசனங்கள் 28 32 முடிய உள்ள வசனம். ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய மூத்த மகனை நோக்கி வயலுக்கு செல் என்று கூறுகின்றார். அவன் நான் போக மாட்டேன் என்று கூறிவிட்டு திரும்ப வயலுக்கு செல்கின்றான். 2வது மகனை கூப்பிட்டு நீ வயலுக்கு செல் என்று கூறுகின்றார். அவன் நான் போகிறேன் என்று கூறிவிட்டு அவன் வயலுக்கு செல்லவே இல்லை. இந்த இருவரில் யார் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்ற கேள்வியை இயேசு கிறிஸ்து உவமை மூலமாக மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்களை பார்த்து கேட்கின்றார். அதற்கு அவர்கள் மூத்தவனே என்ற பதிலை கூறுகின்றார்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த உவமையிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் செய்தி என்ன என்பதை சிந்திக்கின்ற பொழுது, பல நேரங்களிலே நாம் வாக்குறுதிகள் கொடுக்கின்றோம். அந்த வாக்குறுதிகள் வெற்று வாக்குறுதிகளாக மாறாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நம்முடைய தந்தைகள், பெற்றோர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றோம், பிள்ளைகளுக்கு வாக்குறுதி கொடுக்கின்றோம், சகோதர சகோதரிகளுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கின்றோம், மற்றும் நம்முடைய சுற்றி உள்ள நண்பர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கின்றோம். ஆனால் அந்த வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யாகாமல், ஏமாற்றாமல் நாம் நிறைவேற்ற வேண்டும். இல்லையேல் வாக்குறுதிகள் தரக்கூடாது. நாம் பல நேரங்களில் நம்முடைய வாக்குறுதியை வெறுமனே கொடுத்துவிட்டு மறந்து விடுகின்றோம். கடவுளுக்கு வாக்குறுதி கொடுக்கிறோம், ஞானஸ்நானத்தின் மூலமாக கடவுளுக்கு வாக்குறுதிகள் கொடுக்கின்றோம். அந்த வாக்குறுதியின்படி வாழ்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க திருச்சபை நம்மை அழைக்கின்றது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரை இன்று வரையும் கூட இயேசு கிறிஸ்து பல வாக்குறுதிகளை தன்னுடைய சீடர்களுக்கும் மக்களுக்கும் கொடுத்தார். அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றினார். அந்த வாக்குறுதியின்படி அவர் வாழ்ந்தார். அதனாலதான் அவர் இன்றும் போற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார். அதுபோல நாமும் நம்முடைய வாக்குறுதியை, கொடுக்கின்ற வாக்குறுதியை நாம் நிறைவேற்றுவோம். கடவுளுக்கும் மனிதனுக்கும் உரிய ஒரு பாலமாக நாம் இருப்போம். இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார், நம்மோடு இருக்கின்றார், நம்மை நேசிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். இறைவனுடைய ஆசீர்வாதமும் அன்பும் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் எப்பொழுதும் இருக்க நாம் சிறப்பாக ஜெபிப்போம். முக்கியமாக இந்த நாளிலே நாம் நம்முடைய ஆண்டவரின் பிறப்பை கொண்டாட போகின்றோம். அதற்காக நம்மையே நாம் தயார் செய்வோம். ஜெபம், தவம், ஒருத்தல், தினந்தோறும் திருப்பலிக்கு வருவது போன்ற நற்காரியங்கள், நல் செயல்கள் மூலமாக இறைவனுக்கு நாம் நெருக்கமாகி அவருடைய விழாவை நாம் சிறப்பாக, அவருடைய பிறப்பை நாம் சிறப்பாக கொண்டாடுவோம். இறைவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய திரு ஆவி இந்த புதிய நாளிலே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.